சீரியஸான இஷ்யூ என்னன்னா, சிபிஎஸ்சியில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3rd, 5th and 8th 30 மார்க்குக்கு கீழே வாங்கினா ஃபெயில் பண்ணுங்க, ஆல் பாஸ்ங்கிற சிஸ்டமே வேணாம்னு சிபிஎஸ்சி சொல்றாங்க. இதுக்கு வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கு. இது தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் பாஸ் சிஸ்டம் வேணாமா, இது குழந்தைகளுடைய மனநிலையை சிதைக்கும், சின்ன குழந்தை அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படித்தாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு, அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் எல்லாரையும் பாஸ் செய்கிறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகுன்றது இல்லைங்க. இதை படிப்பின் குவாலிட்டியை பற்றி யோசிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும். படிப்போட குவாலிட்டி குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகுது. அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க. அவங்க காலேஜுக்கு வரும்போது ஏங்க நாங்கள் குவாலிஃபை ஆகுறதில்ல ஐஐடின்னு யோசிக்கும் போது அப்போ குவாலிட்டி என்னாச்சு, எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக பாஸ் பண்ணிட்டே போகிறதுனால. அதனால் இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க. அந்த விஷயத்தை இன்னும் அந்த நிபுணர்களோட உட்காந்து பேசி முடிவெடுக்கணும். ஐயா, நீங்கள் ஏதோ கேட்டீங்க. தொடர்ந்து எந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தினாலும் மத்திய அரசுக்கு எதிராகவே சட்டமன்ற தீர்மானம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான், நீங்கள் கேள்வியில் எப்படி பார்த்தீங்களோ அப்படி தான் நானும் பார்க்குறேன். எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்கே ஒரு தீர்மானம் வந்துடும். இல்லை, இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இது தமிழர்களின் மனோநிலை எப்படி இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிரானைட் ஊழல்களை கொண்டு வந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐஏஎஸ் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. நேர்மையாக இந்த வழக்கு விசாரிக்கப்படணும் அப்படின்னு யார் விசாரிச்சுட்டு இருக்கா? இல்லைங்க, விசாரிச்சுட்டு இருக்கிறது யாரு? பின்ன இல்லைங்க, நீங்க அந்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது. விசாரணை செய்யறது, ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் என்னோட முறையில் பதில் கொடுக்குறேன். விசாரணை செய்யறது தமிழ்நாட்டில், விசாரிக்கப்படுவது ஒரு அதிகாரியை, இன்னும் 4-5 பேரை. அவங்கள ஒரு பயம் வருது, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்குற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ விசாரணை ஃபேராக நடந்துச்சுன்னா அந்த பயம் இருக்கக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.